கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கடனில்லாத வாழ்க்கை என்ற தலைப்பிலே தியானிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? முதலாவதாக பிசாசுடைய கட்டுப்பாட்டுக்குள் வாழ முடியும். இரண்டாவதாக சுய கட்டுப்பாட்டுக்குள் வாழ முடியும். மூன்றாவதாக தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வாழ முடியும். பிசாசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் சுய கட்டுப்பாட்டுக்குள்ளும் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கடன் என்பது சர்வசாதாரணமாக மாறிடுது. கடன் சொல்ல வைக்கப்படுறோம். அதில் லோன் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை டியூ அப்படின்னு சொல்கிறோம். கடன் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு வேப்பங்காயை போல் இருந்தாலும் கடன் வாங்குவதும் லோன் வாங்குவதும் டியூ வாங்குவதும் சக்கரை பொங்கல் மாதிரி இருக்குது. கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும்னு சொன்னால் நாம் முதலாவது தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வாழணும். என்னுடைய பணத்தை தவிர மற்ற எல்லாத்துலேயும் ஆண்டவரே நீர் ஆண்டவராக இருக்கலாம் அப்படிங்கிற மனநிலைமை தான் இன்றைக்கி அநேகற்ற காணப்படுது. நம்முடைய வாழ்க்கையின் பல பகுதிகள் சற்றெழுத்தாழ 80% பணத்தை சுற்றியே இருக்குது அப்படிங்கிறத நாம் மறுக்கவே முடியாது. நாம் எடுக்கிற எல்லா முடிவுகளும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் கூட பாதிக்கக்கூடியதாகவே இருக்குது. இதனால தான் லூக்கா 16:11 அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்திலே மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள் அப்படின்னு ஆண்டவராகிய கர்த்தர் கேட்டிருக்கிறாரு. அதனால் முதலாவதாக தேவனே நம்ம எல்லாத்துக்கும், நம்முடைய எல்லா பணத்துக்கும் அவர் தான் உரிமையாளர் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு கொள்ளணும். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது அப்படின்னு சங்கீதம் 24 சொல்லியிருக்கு. ஆண்டவர் தான் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். தேவன் நம்முடைய பணங்கள் அனைத்துக்கும் உரிமையாளர், அவர் மாத்திரம்தான் உரிமையாளர் அப்படின்னு நாம் அறிந்து கொள்ள ஆரம்பிச்சுட்டாக்க நாம் அந்த பணத்தை செலவு செய்ய எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் ஆவிக்குரிய முடிவு எடுக்க ஆரம்பிப்போம். ஆண்டவரே, என்னுடைய பணத்தை எப்படி செலவு செய்ய நீங்கள் விரும்புகிறீங்க அப்படிங்கிறது அல்ல கேள்வி. ஆண்டவரே, என்னிடத்தில் தரப்பட்டிருக்கிற உம்முடைய பணத்தை நான் எப்படி செலவு செய்யணும் அப்படின்னு கேட்குறது தான் சரியான கேள்வி. தேவனை நம்முடைய பணங்கள் அனைத்துக்கும் உரிமையாளர் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்குள்ளே வந்துட்டோன்னா செலவு செய்யக்கூடிய உரிமையும் அவற்றை தான் இருக்குன்னு அறிந்து கொண்டு அவரிடத்துல கேட்டு செலவு செய்வோம். அப்போது தேவ ஞானம் நமக்கு கிடைக்கப்படும்.